Hi students, நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஜியாகிரஃபியில் 4th சாப்டர் ஹைட்ரோஸ்பியர் இந்த சாப்டர் பார்த்தோம். ஸோ ஏர்த்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஸ்பியர்ஸில் அது ஒன்று. ஸோ இன்றைக்கி நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன லெசன் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 5 பயோஸ்பியர் அந்த சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பேஜ் நம்பர் 202 இருக்குது. ஃபஸ்ட்டு த லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தரலாம். அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்கோப் அண்ட் மீனிங் ஆஃப் பயோஸ்பியர். பயோஸ்பியர் அப்படின்னா என்ன, அதோட ஸ்கோப் என்னன்னு சொல்லி பார்க்குறோம். Understand the meaning of ecosystem, its components, function and biodiversity. So ecosystem அப்படின்னா என்ன, அந்த எக்கோசிஸ்டத்தில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குது அண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன, பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்குறோம். டு நோ த மேஜர் பயோம்ஸ் ஆஃப் த வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய மேஜர் பயோம்ஸ் என்னென்னு பார்க்குறோம். டு நோ த நீட் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் பயோம்ஸ், அதாவது வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த பயோவை வந்துட்டு நம்ம கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ஆஸ்பெக்டை இந்த கிளாஸில் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்குறோன்னா இன்ட்ரடக்ஷன் பார்க்குறோம், எக்கோ சிஸ்டம் அப்படின்னா என்னென்னு சொல்லி பார்க்குறோம். அந்த எக்கோ சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 காம்பனன்ட்ஸ் தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இன்ட்ரடக்ஷன். பயோஸ்பியர், த 4th ஸ்பியர் ஆஃப் எர்த் is a life supporting layer that exists on earth surface. ஸோ பயோஸ்பியருங்கிறது வந்துட்டு ஏர்த்தில் இருக்கக்கூடிய லேயரில் 4th லேயர். இந்த லேயர் வந்துட்டு ஒரு லைஃப் சப்போர்ட்டிங் லேயர், ஏர்த்தோட சர்ஃபேஸில் வந்துட்டு எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. திஸ் லேயர் ஆன் எர்த் encompasses the lithosphere, ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர். ஸோ இந்த லேயர் ஏர்த்தில் இருக்கக்கூடிய இந்த லேயர் வந்துட்டு என்கம்பாஸ் ஆகிருக்கு, அதாவது லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர் அண்ட் அட்மாஸ்பியர் கூட. இட் இன்க்ளூட்ஸ் ஃப்ளோரா அண்ட் ஃபோனா தட் த்ரைவ் ஆன் ஆர் நியர் த எர்த் சர்ஃபேஸ். ஸோ இந்த பயோஸ்பியரில் என்னென்ன இருக்குன்னா ஃப்ளோரா அண்ட் ஃபோனா இருக்கும். அது எங்கே இருக்குன்னா எர்த் சர்ஃபேஸோட நியரில் இருக்குது. The vertical range of biosphere is approximately 20 km, which is measured from the ocean floor to the troposphere. ஸோ வெர்டிக்கல் ரேஞ்ச், இந்த பயோஸ்பியரோட வெர்டிக்கல் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 20 கிலோமீட்டர் இருக்கும். அது எங்கேருந்து மெஷர் பண்ணியிருக்காங்கன்னா ஓஷன் ஃப்ளோர்லேருந்து ட்ரோபோஸ்பியர் வரைக்கும் மெஷர் பண்ணியிருக்காங்க. However, most plants and animals live in very narrow section for about 1 kilometer above and below the mean sea level. ஸோ however plants and animals வந்துட்டு ரொம்ப நேரோ செக்ஷனில் இருக்கிறதாவது வந்துட்டு sea levelலேருந்து 1 kilometer எபோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பயோஸ்பியர் இஸ் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்கோசிஸ்டம் அண்ட் பயோம்ஸ். ஸோ பயோஸ்பியர் எதனால் மேடாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எக்கோசிஸ்டத்தினாலேயும் பயோம்ஸ்னாலேயும் மேடாக இருக்குது. ஆல் லிவிங் திங்ஸ் லார்ஜ் ஆர் ஸ்மால் ஆர் குரூப்டு இன்டு ஸ்பீஷீஸ். ஸோ எல்லா லிவிங் திங்ஸ், அது லார்ஜாக இருக்கா ஸ்மாலாக இருக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் ஸ்பீஷீஸாக வந்துட்டு பிரித்து குரூப் பண்ணியிருக்கோம். த ஏரியா இன் விச் அன் அனிமல், plant or microorganism lives is called its habitat. ஸோ habitat அப்படின்னா என்னென்னா எந்த ஏரியாவில் ஒரு அனிமலோ ஒரு பிளான்ட்டோ இல்லை ஒரு மைக்ரோ ஆர்கனிசம் இருக்கோ அதைத்தான் என்னன்னு சொல்கிறேன்னா ஹேபிடேட் அப்படின்னு சொல்கிறோம். அதான் சொல்கிறாங்க த ஏரியா இன் விச் த அனிமல், plant or microorganism lives is called its habitat. A wide variety of plants and animals live in a particular habitat known as biodiversity. ஸோ வைடு வெரைட்டி, நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஹேபிடேட்டில் இருக்குது, அதைத்தான் என்ன சொல்கிறேன்னா பயோடைவர்சிட்டின்னு அப்படின்னு சொல்கிறோம். A wide variety of plants and animals live in a particular habitat known as biodiversity. ஸோ ஹேபிடேட்னா எந்த பிளேஸில் அனிமலும் பிளான்ட் இல்லாட்டி மைக்ரோ ஆர்கனிசம் உயிர் வாழுதோ அதுதான் வந்துட்டு ஹேபிடேட்டுன்னு சொல்கிறோம். பயோடைவர்சிட்டினா வெரைட்டி ஆஃப் பிளான்ட் அண்ட் அனிமல் வெரைட்டி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஹேபிடேட்டில் இருக்கும், அதைத்தான் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் எக்கோசிஸ்டம். An ecosystem is a community where all living organisms live and interact with one another and also with their non-living environment such as land, soil, air, water, etc.
ஸோ எக்கோசிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ கம்யூனிட்டி, ஒரு கம்யூனிட்டி எங்கே வந்துட்டு எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ், ஆல் லிவிங் ஆர்கானிசம், பிளான்ஸ் ஆகட்டும், ஹியூமன் பீயிங்ஸ் ஆகட்டும், எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸும் எங்கே வந்துட்டு ஒட்டுக்கா இருக்கோ, வேர் ஆல் லிவிங் ஆர்கானிசம் லிவ் அண்ட் இன்ட்ராக்ட் வித் ஒன் அனதர், ஒன்றுக்கு ஒன்று இன்ட்ராக்ட் ஆகிருக்கு, ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தப்பட்டிருக்கு. அண்ட் ஆல்சோ வித் தேர் நான் லிவிங் என்விரான்மெண்ட், அதுக மட்டும் இல்லாமல் நான் லிவிங் என்விரான்மெண்ட் கூட அசோசியேட் ஆகிருக்கு. அதாவது வந்துட்டு லேண்ட், சாயில், ஏர், வாட்டர், இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லணும்னா எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ecosystem is a community where all living organisms live and interact with one another and also with their non-living environment such as land, soil, air, water, etc. Ecosystems range in size from the smallest unit that can sustain life to the global ecosystem or ecosphere. ஸோ எக்கோசிஸ்டம் வந்துட்டு ரேஞ்ச் அது எங்கே இருந்தோம்னா சைஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் யூனிட்லேருந்து ஸ்மாலஸ்ட் யூனிட், அதாவது வந்துட்டு பார்க் ஆஃப் எ ட்ரீ, ஒரு ட்ரீயோட பார்க் கிளையிலேருந்து ஆரம்பித்து அது எங்கே வரைக்கும் சஸ்டெயின் லைஃப் நம்மளோட குளோபல் எக்கோசிஸ்டம் இல்லாட்டி எக்கோஸ்பியரில் வந்துட்டு சஸ்டெயின் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பாண்ட் எக்கோசிஸ்டம், ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம், டெசர்ட் எக்கோசிஸ்டம்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள். பயோஸ்பியர் ஹார்பர்ஸ் all ecosystems on earth and sustain life form including mankind. ஸோ பயோஸ்பியர் ஹார்பர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எல்லா எக்கோசிஸ்டமும் ஏர்த்தில் தான் இருக்குது, அதே மாதிரியே லைஃப் ஃபார்மை வந்துட்டு சஸ்டெயின் பண்ணியிருக்கு, இன்க்ளூடிங் நம்ம மேன்கைண்ட் கூட, ஹியூமன் கைண்ட் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ecosystem is a community where all living organisms live and interact with one another and also with their non-living environment such as land, soil, air, water, etc. So ecosystem define ecosystem ni கேட்கும்போது இந்த 4 பாயிண்ட்ஸ் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டம். ஒரு எக்கோசிஸ்டத்தோட காம்பனன்ட்ஸ் என்னென்ன? An ecosystem consists of 3 basic components, namely abiotic components, biotic components and energy component. ஸோ ஒரு எக்கோசிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா 3 பேசிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா பயோட்டிக் காம்பனண்ட், ஏபயோட்டிக் காம்பனண்ட் அண்ட் எனர்ஜி காம்பனண்ட்னு சொல்லிட்டு 3 பேசிக் காம்பனன்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஃபஸ்ட்டு 2 காம்பனண்ட், பயோட்டிக் காம்பனண்ட்னா என்ன, ஏபயோட்டிக் காம்பனண்ட்னா என்னென்னு மட்டும் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள் ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் include the non-living, inorganic, physical and chemical factors in the environment. ஸோ ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான்-லிவிங், அதாவது வந்துட்டு நான்-லிவிங் திங்ஸ் எல்லாமே வரும். அதே மாதிரி இன்ஆர்கானிக், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே இந்த ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸில் தான் இன்க்ளூட் ஆகும். எக்ஸாம்பிள் லேண்ட், ஏர், வாட்டர், சாயில். கெமிக்கல்ஸில் பார்த்திங்கன்னா கால்சியம், மெக்னீஷியம், அயன், இது எல்லாமே வந்துட்டு இந்த ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸில் தான் வரும். ஸோ ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ் include the non-living things, non-living, inorganic and physical factors in the environment. Example land, air, water, calcium, iron, etc. Next பார்த்தீங்கன்னா பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு காம்பனன்ட் வந்துட்டு ஏபயோட்டிக் காம்பனன்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயோட்டிக் காம்பனன்ட்ஸ். பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இன்க்ளூட் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஸோ பயோட்டிக் காம்பனன்ட்ஸில் யார் யார் இன்க்ளூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ், அதே மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், இவங்க எல்லாமே பயோட்டிக் காம்பனன்ட்ஸில் தான் வருவாங்க. பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு 3 கேட்டகரிஸ். ஸோ பயோட்டிக் காம்பனண்ட்டை நம்ம வந்துட்டு 3 கேட்டகரியாக கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ், ஆட்டோட்ரோஃப். ஸோ வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸாக வந்துட்டு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ பயோட்டிக் காம்பனன்ட்ஸ் இன்க்ளூட் plants, animals and microorganism. Biotic components can be classified into 3 categories such as producers, consumers and decomposers. So producers, consumer and decomposers சொல்லிட்டு 3 கேட்டகரியாக அதை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் producers. Producers are self-nourishing components of ecosystem. ஒரு எக்கோசிஸ்டத்தோட செல்ஃப் நரிஷிங் காம்பனண்ட்னா தன்னைத்தானே நரிஷ் பண்ணிக்கும், அதைத்தான் என்ன சொல்லுவோம்னா ப்ரொடியூசிங் ஃபேக்டர், ப்ரொடியூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹென்ஸ் தே ஆர் கால்ட் ஆட்டோட்ரோப்ஸ். அந்த ஆர்கானிசத்தை தான் என்ன சொல்லுவோம், ஆட்டோட்ரோப்ஸ் சொல்லுவோம்.
they are found both on land and water. ஸோ அது எங்கே இருக்கும், லேண்ட்லேயும் இருக்கும் வாட்டர்லேயும் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ், ஆல்கே, பாக்டீரியா எக்ஸாம்பிள் எக்ஸெட்ரா. ஸோ பிளான்ட் வந்து தண்ணிலையும் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும், லேண்ட்லேயும் இருக்கும். அதே மாதிரி ஆல்கேவும் லேண்ட்லேயும் இருக்கும், வாட்டர்லேயும் இருக்கும். அதே மாதிரி பாக்டீரியா வந்துட்டு வாட்டர்லேயும் இருக்கும், லேண்ட்லேயும் இருக்கும். ஸோ ப்ரொடியூசர்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ். தே ஆர் த செல்ஃப் நரிஷிங் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த எக்கோசிஸ்டம். ஒரு எக்கோசிஸ்டத்தோட செல்ஃப் நரிஷிங் காம்பனன்ட்ஸ் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறாங்க. So second category is consumers. Consumers are those that depend on producers directly or indirectly, hence they are called heterotrophs. So consumers அப்படிங்கிற யாருன்னா இந்த ப்ரொடியூசர்ஸை வந்துட்டு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க, அவங்கள தான் கன்சியூமர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்சியூமர்ஸ் ஆர் தோஸ் that depend on the producers directly or indirectly, hence they are called heterotrophs. The common category of consumers are primary consumers, secondary consumers and tertiary consumers. So இந்த கன்சியூமர்ஸில் வந்து common three category இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா primary consumer, secondary consumer and tertiary consumer சொல்லிட்டு 3 categories இருக்குது. First, primary consumers depend on producers for their food. They are exclusively herbivorous. Example, zebra, goat, etc. Primary கன்சியூமருங்க வந்துட்டு ஃபுட்டுக்காக அந்த ப்ரொடியூசர்ஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதான் சொல்கிறாங்க டிபெண்ட் ஆன் ப்ரொடியூசர்ஸ் ஃபார் தேர் சேக் ஆஃப் ஃபுட். அவங்களோட ஃபுட்டுக்காக ப்ரொடியூசர்ஸை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. தே ஆர் மோஸ்ட்லி வந்துட்டு ஹெர்பிவோரஸாக தான் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் கோட், ஜீப்ரா, கவ் இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ப்ரைமரி கன்சியூமர்ஸில் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு செகண்டரி கன்சியூமர்ஸ் பாருங்கள். They are small carnivorous, that is they consume herbivores. ஸோ வந்துட்டு செகண்டரி கன்சியூமர்ஸ் அப்படிங்கிற வந்துட்டு ஸ்மால் கார்னிவரஸ், அதாவது வந்துட்டு இவங்க ஹெர்பிவோரஸையே வந்துட்டு கன்சியூம் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் லயன், ஸ்னேக் இவங்கெல்லாம். நெக்ஸ்ட்டு டெர்ஷியரி கன்சியூமர்ஸ். They are the top carnivores that prey on both herbivorous and carnivorous. Example, owl, crocodile, etc. ஸோ டெர்ஷியரி கன்சியூமர்ஸ் அப்படிங்க வந்துட்டு டாப் கார்னிவரஸ், அதாவது வந்துட்டு அவங்க வந்துட்டு அதாவது ஹெர்பிவோரஸ் அண்ட் கார்னிவரஸை ஃபுட்டாக வந்துட்டு எடுத்துக்குவாங்க. எக்ஸாம்பிள் அவுல், crocodile இது எல்லாமே வந்துட்டு டெர்ஷியரி கன்சியூமர்ஸ் தான். ஸோ கன்சியூமர்ஸில் வந்துட்டு 3 கேட்டகரிஸ் இருக்குது. ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர், டெர்ஷியரி கன்சியூமர்னு சொல்லிட்டு. ப்ரைமரி கன்சியூமர்ஸ் வந்துட்டு ப்ரொடியூசர்ஸை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க அவங்களோட ஃபுட்டுக்காக. செகண்டரி கன்சியூமர்ஸுங்கிறது வந்துட்டு ஸ்மால் கார்னிவோரஸ், அவங்க வந்துட்டு ஹெர்பிவோரஸை வந்துட்டு கன்சியூம் பண்ணுவாங்க. டெர்ஷியரி கன்சியூமர்ஸுங்கிறது வந்துட்டு டாப் கார்னிவோரஸ், அவங்க போத் ஹெர்பிவோரஸையும் சாப்பிடுவாங்க, கார்னிவோரஸையும் சாப்பிடுவாங்க. எக்ஸாம்பிள் தான் அவுல், crocodile, எக்ஸெட்ரா. ஸோ பயோட்டிக் காம்பனண்ட்டில் தேர்டு காம்பனண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேர்டு கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா டீகம்போசஸ். Decomposers are some organisms that are incapable of preparing its own food. ஸோ decomposers அப்படிங்கிறது வந்துட்டு சில ஆர்கனிசம் தான். அந்த ஆர்கனிசத்தினால அதுக்கு தேவையான ஃபுட்டை அதனால ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியாததாக சொல்கிறாங்க. incapable of preparing its own food. They live on dead and decaying plants and animals. ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன அனிமல்ஸ்லையோ இல்லை டீகே ஆன பிளான்ஸ்லையோ இருக்கும், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லையோ இருக்கும். hence they are called saprotrophs. அதை என்ன சொல்கிறேன்னா saprotrophs அப்படின்னு சொல்கிறேன். எக்ஸாம்பிள் ஃபங்கஸ், அதாவது மஷ்ரூம்ஸ்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்துட்டு இந்த டீகம்போஸில் தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் எக்கோசிஸ்டத்தில் வந்து 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஏபயோட்டிக் காம்பனன்ட், பயோட்டிக் காம்பனன்ட் அண்ட் எனர்ஜி காம்பனன்ட்னு. ஏபயோட்டிக் காம்பனன்ட்னா ஆல் லிவிங் ஆர்கனிசம் தான் வந்துட்டு ஏபயோட்டிக் காம்பனன்ட் அப்படின்னு சொல்கிறோம். பயோட்டிக் காம்பனன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் இது எல்லாமே வந்துட்டு பயோட்டிக் காம்பனன்ட்ஸில் வரும். இதில் 3 கேட்டகரி இருக்குது. என்னென்ன கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ். ஸோ வந்துட்டு கன்சியூமர்ஸில் 3 காமன் கேட்டகரி இருக்குது. ப்ரைமரி கன்சியூமர், செகண்டரி கன்சியூமர் அண்ட் டெர்ஷியரி கன்சியூமர் சொல்லிட்டு 3 கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு 2 காம்பனன்ட், எக்கோசிஸ்டத்தோட ஃபஸ்ட்டு 2 காம்பனன்ட். தேர்டு காம்பனன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி காம்பனன்ட். அதை வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் எக்கோசிஸ்டம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அந்த எக்கோசிஸ்டத்தோட 3 காம்பனன்ட்ஸ், என்னென்ன 3 காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு 2 காம்பனன்ட் வந்துட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.